வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஃபாஸ்டிங்கிறது இன்றைய உலகத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா அது ஒவ்வொருடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிற முறை இன்றைக்கு நம்ம அன்றாடம் நம்மளுடைய பணிகளை கவனிக்கிறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஓட்டத்தின் நடுவில் நம்ம எப்படி ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனாலும் கூட இன்றைய முன்னாடி இருந்த ஃபாஸ்டிங் விரதம்லாம் இருந்ததை விட கூட இந்த காலத்துலேயும் அதிகமாக மக்கள் கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அது இறை நம்பிக்கையோடு சேர்த்து அந்த விரதங்கள் என்ற முறையில் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக இந்துக்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவராத்திரி விரதம் இருக்குது, அதே போல் சிவராத்திரிக்கான விரதம் இருக்குது. ஸோ இப்படி பல விதமான அந்த குறிப்பிட்ட நாட்களில் விரதம் இருக்கிறாங்க. அது ஒன்று. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி சண்டே சாப்பிடாம தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்குது. ஆனால் சாப்பிடாம போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு சாப்பிட்றாங்க. இது ஒரு முறைமை. அதே போல் முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்ஜான் பண்டிகை, ரம்ஜானுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 month 31 நாள் இல்லை 28 நாள் கிட்ட பிறை தெரியுது வர அவங்க அந்த ஃபாஸ்டிங் அந்த ரம்ஜான் நோன்பை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ இப்படியே எல்லா மக்களுமே இந்த காலகட்டத்திலையும் ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே இறை நம்பிக்கையோட கனெக்ட் பண்ணப்பட்டது. அதை நம்ம எதுவுமே அதில் கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய எனர்ஜி நமக்கு தேவையா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேலை பார்க்குறோம், அவ்வளோ எனர்ஜி செலவழிக்கிறோம், அவ்வளோ சக்தி நம்ம உடம்புல இருந்து வெளியில் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம கண்டிப்பாக உள்ளே நிறைய புரோட்டீன், நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கணும். கொழுப்பு விஷயங்கள் எல்லாமே சாப்பிடணும். சத்தான சாப்பாடு சாப்பிட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆனால் நார்மலாக இந்த 30 days இல்லை ஒரு 40 days விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு அப்போ நம்ம ஒரு லகுவான ஒரு வேலைகளை சுமந்து கொண்டு செல்லணும். அதுக்காண்டி தான் நிறைய கம்பெனிகள் எல்லாமே அலோவ் பண்ணிடுறாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அவங்கள விட்டுறலாம், அவங்களுக்குன்னு ஒரு தனியாக உணவு கொடுக்கலாம். இப்போ துபாய் மாதிரியான கண்ட்ரியில் நிறைய அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. நிறைய சாப்பாட்டுக்கான ஃபாஸ்டிங் இருங்க அப்படிங்கிறதுக்காக சாப்பாடுகள்லாம் கொடுக்குறாங்க, ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறாங்க. சரி நண்பர்களே, ஃபாஸ்டிங்கை பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.